தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாசர் வழங்க கேட்கலாம். யாசர், சுற்றுலா பயணிகளுக்கு எத்தனை நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க? விவரங்களை பகிர்ந்துக்கங்க யாசர். அரசி, கம்பம் அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவி நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த அருவியில ஏராளமான பொதுமக்கள் அன்றாடம் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் காற்று நீரோடைகள் சுருளி அருவியில் கலந்து வெள்ளமாக கொட்டுகிறது. இதனால சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு சுருளி அருவியில வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் அருவி பகுதியில கனமழை பெய்து வருவதால் அருவி பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என திருவில்லிபுத்தூர் மேகமலை வனச்சரக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அரசி, விவரங்களுக்கு நன்றி யாசர்.